நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாகவும் அப்போது அவர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த வாரம் டெல்லியில் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியிலிருந்து அழைப்பு வந்திருப்பதாகவும் பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்திப்பதற்குண்டான அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் டெல்லியிலிருந்து பாஜக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாளை இரவோ அல்லது மறுநாள் காலை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையோ எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இரவு 10:30 மணிக்கு சென்னைக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாளை காலை அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு நாளை மாலை அதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக டெல்லி செல்வது குறித்து நேரம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவரை நேரம், அதாவது சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்குண்டான அந்த விமான நேரம் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அதனால் நாளை இரவோ அல்லது செவ்வாய்க்கிழமை காலையோ டெல்லி செல்வதற்குண்டான அந்த திட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லியில் அமித்ஷாவை சந்திப்பதற்குண்டான அந்த நேரமும் உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவையும் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருவரையும் சந்தித்ததாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் ஏற்படக்கூடிய அந்த ஒன்றிணைப்பு குறித்தான அந்த நிலவரம் குறித்தும், அதை மட்டுமல்லாமல் வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அமித்ஷாவோடு ஆலோசிப்பதற்குண்டான அந்த அழைப்பாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சென்று வந்த ஓரிரு தினங்களுக்கு பிறகாக டிடிவி தினகரனும் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதன் பிறகு டெல்லி செல்வதற்கு குறித்து டிடிவி தினகரன் முடிவு செய்யப்படுவார் என டிடிவி தினகரன் தரப்பிலிருந்தும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.